இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தப் போகிறோம். இந்த செய்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவிடமிருந்து வந்திருக்கிற செய்தியாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் தான் போற்றத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பில் தான் அதிக கவனம் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டில் இருக்கின்ற மாப்பிள்ளைக்கு பெண் கொடுப்பதை ஒரு பிரச்சனையாக இருந்த நிலையில் இப்பொழுது எரிபொருள் வாகனமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதனிடத்தில் ஏனைய வாகனங்களா, மோட்டார் சைக்கிளா, என்ன வேண்டுமோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், டாலர் அனுப்புங்கள் என்ற ஒரு நிலைக்கு அரசாங்கம் வந்திருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மவுசும் மதிப்பும் நாட்டில் அதிகரித்திருக்கிறது. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கூறியிருக்கிற கருத்து, வெளிநாட்டில் உள்ள இளைஞர் எவராவது இனி டாலரை பாவித்து வீடுகள் கொள்வனவு செய்தால் அவர்களுக்கு கழிவு விலை என்பதுதான் இந்த தகவல். டாலரை உபயோகித்து வீடுகளை கொள்வனவு செய்யும் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் ஈடுபட்டுள்ளோருக்கு விசேட கழிவு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. இவ்வாறு டாலர்களை செலுத்தி வீடுகளை கொள்வனம் செய்யும் நபர்களுக்கு 10% கழிவொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் இயங்கும் முகாமைத்துவ சபையின் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அமைச்சு தெரிவிக்கிறது. நகர அபிவிருத்தி அதிகார சபையால் நிர்மாணிக்கப்படும் மத்தியதர வருமானத்தை கொண்டவர்களுக்கான வீட்டுத் திட்டத்தில் வீடுகளை கொள்வனம் செய்வதற்கும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் டாலர் நெருக்கடிக்கு மற்றொரு தீர்வாக இந்த புதிய முறைமையை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஏதேனும் ஒரு வகையில் எப்படி டாலரை கொண்டு வருவது என்பதற்கான ஒரு முயற்சியாக இதனை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க எடுக்கிற இந்த முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கவும் வேண்டும். எனவே பிரசன்ன ரணதுங்க இது தொடர்பில் இப்பொழுது ஒரு நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகிறார் என்பது இந்த செய்தியின் மூலம் காணப்படுகிறது. எனவே பொரலை ஓவல் வீடமைப்பு திட்டத்தில் 608 வீடுகளும், அங்கொட லேக்ரஸ்ட் வீடமைப்பு திட்டத்தில் 500 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் ஈடுபட்டுள்ளோர் டாலர்களை செலுத்தி இந்த வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கூறுகிறார். அதேவேளை தற்போது மேலும் மத்திய தர வருமானத்தை கொண்டோருக்கான 12 வீடமைப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் மூலம் 3667 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன என்ற விடயமும் அமைச்சரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சிறந்த திட்டம், சிறந்ததொரு வாய்ப்பு. வீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு உறவினர்கள் இருந்தால் அவர்களோடு பேசி அவர்களுக்கு ரூபாயை கொடுத்துவிட்டு அங்கிருந்து டாலரை அனுப்பச் சொல்லி இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனிடத்தில் இந்த எரிவாயுவினுடைய விலை குறைப்பு நடவடிக்கையின் போது அதன் தலைவர் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். அதாவது எரிவாயு கேஸ் சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வெளிநாட்டிலிருந்து டாலர் செலுத்தினால் அதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்படும், சலுகை விலைகள் வழங்கப்படும் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இப்பொழுது எரிவாயுவினையும் டாலர் செலுத்தி வெளிநாட்டில் இருப்பவர்கள் தங்களுடைய உறவினர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அதுவும் வரவேற்கத்தக்கது. இன்னும் ஒரு பக்கம் இருக்கிற பிரச்சனை மீண்டு வருவதற்கு தங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள் எடுத்து காட்டுகின்றன.